வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 8 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அதிகாரி மூலமா தெரிஞ்சுக்கிறாரு அந்த 3 பேருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க 3 பேரையும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தோம், இவ்வளோ சுலபமா 3 பேரும் வெளியில வந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு முடிவு பண்றாரு. அவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அவங்களுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்ததோட பயந்து மறுபடியும் அதிகாரிங்க கிட்ட போற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்பதான் அந்த வில்லி அப்புறம் அந்த வில்லன் 2 பேரும் வெளியில வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க வந்ததும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தி நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படிங்கிறத அவனுக்கு நம்ம தெரிவிச்சே ஆகணும். எவ்வளோ நம்மள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தான், அவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் சித்தி. உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரிடா அவனே, நம்ம ஃபோன் பண்ணி அவன்கிட்ட யாருன்னு நிரூபிக்கணும்ல அப்படின்னு நேரா ஃபோன் பண்றாங்க நம்ம ஹீரோவுக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு அடிக்கிறாங்களா, சரி சரி அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சிரிக்கிறாங்க, டிரைவர் நான் பேசுறதுலேருந்தே உனக்கு தெரியும் நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு. என்ன எனக்கு தண்டனை கொடுத்து என்னை வெளியிலே வர முடியாதபடி வச்சிடலாம் அப்படின்னு நீ பாத்தியா? இங்க பாருடா, நான் காளியம்மா, நான் சுலபமா வெளியில வந்துடுவேன் அப்படின்னு பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, நான் அதிகாரிங்க கிட்டேருந்து இங்க வீட்டுக்கு வந்ததோட உனக்கு தான் ஆப்பு வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உன் அத்தைக்காரிய எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னோட அடுத்த திட்டம் ஈஸ்வரிய காலியாக்கணும், அதுதான் என்னோட அடுத்த திட்டம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்ல, அதுக்கு நான் இந்த பிளான் பண்ண போறேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஓ அப்படியா, சரி என்ன பிளான் பண்ண போறீங்களோ அதை கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு சரியான ஆப்பு வீட்டில் காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப காளியம்மா ஷாக் ஆகி, டேய் என்னடா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீங்க எதை வச்சு கோவில்ல உள்ள மக்களை பயமுறுத்தினீங்களோ இப்போ அதே ஆபத்தான ஆயுதம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு. இதை கேட்டதும் வில்லி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா சிவனாண்டி கிட்ட, அவனே ஆபத்தான பொருள் வீட்டுக்குள்ள இருக்கிறதா அவன் சொல்றான்டா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தி அவன்லாம் அப்படி பண்றவன் கிடையாது சித்தி. அப்ப வில்லி சொல்றாங்க, இல்லடா மோனே, எனக்கு சந்தேகமா இருக்கு, அவன் வீட்டுக்குள்ள எதையாவது வச்சிருப்பான் அப்படின்னு. உடனே வீட்டு எல்லாத்தையும் தேடி பாருடா. உடனே அவரு எங்க பார்த்தாலும் தேடுறாரு. பார்த்தா மாடியில ஒரு தலைவாணிக்கு கீழே டிக் டிக்குன்னு சத்தம் கேட்கிறது. உடனே வில்லன் சொல்றாரு, சித்தி இதுக்குள்ளதான் என்னமோ இருக்கு போல அப்படின்னு பார்த்தா அங்க கடைசி நேரத்துல இருக்கு. இத பார்த்ததும் 3 பேருமே அதிர்ச்சியாகி, சித்தி இத கண்டிப்பா நம்மளால ஆஃப் பண்ண முடியாது சித்தி, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது அப்படின்னு 3 பேருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்ப 3 பேரும் உயிர் பயத்துல ஓடி வர, அப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, அது அப்படியே உடனே வீடு இடிஞ்சு விழுகிறது. இத பார்த்துட்டு காளியம்மாளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. காளியம்மா சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை கட்டினேன், கடைசியில அந்த டிரைவர் பையன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு காளியம்மா செம்ம கோவப்படுறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தி அவன் இப்படி முடிவெடுப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சித்தி. இத்தனை நாளும் அவன் பொறுமையா இருந்தான், ஆனா இப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப சித்தி சொல்றாங்க, மவனே அவனை சும்மா விடக்கூடாதுடா, சரி வாடா கார்ல ஏறி அவனை என்னன்னு கேட்போம் அப்படின்னு கார்ல ஏறுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி, என்ன கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சித்தி வச்சுட்டான் சித்தி, கார்லயும் வச்சுட்டான், காரை விட்டு இறங்குங்க அப்படின்னு காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க. பார்த்தா காரும் பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. இத பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அங்க உள்ளவங்க எல்லாருமே. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தி என்ன சித்தி இப்படி ஆகிருச்சு, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு வில்லி சொல்றாங்க, மவனே நம்ம வெளியில இருக்கிற வரைக்கும் அவன் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பான் போலயே, நம்ம வெளியில இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன்.
அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தி, அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் 5000 கோடி சொத்து கூட அதிபதி. அவன் எங்க இருந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கறது நமக்கு தெரியாது. நம்ம போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சரணடைஞ்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். முத்து சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏதோ 2 விஷயத்துல அப்படி ஆபத்தான பொருளை வச்சுட்டான் அப்படிங்கறதுக்காக சரணடைய முடியாது. இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா மறுபடியும் நம்ம ஹீரோ போன் பண்றாரு. சிவனாண்டி சொல்றாரு, சித்தி மறுபடியும் போன் பண்றானே, சித்தப்பாவோட பேச்சு கேட்டு இங்க வந்தோம், இந்த வீடும் காலியாக போகுதா அப்படின்னு. அப்ப சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க மட்டும் அதிகாரிங்க கேட்டு போயிட்டு சரண்டர் ஆகல அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். அப்புறம் இப்ப நீங்க இருக்கிற வீடும் டோட்டலா காலி ஆகிடும் அப்படின்னு. அப்ப முத்து பயங்கரமா சத்தம் போடுறாரு, ஐயோ, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடுதான், இந்த வீட்டையும் காலி பண்ணிடாத, நாங்க 3 பேரும் போயிட்டு அதிகாரிங்க கிட்ட சரண்டர் ஆகிடுறோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, அப்புறம் சீக்கிரம் போயிட்டு சரண்டர் ஆகுறங்க, அதை விட்டுட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் 3 பேருமே அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. சோ இத பாத்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. 3 பேருமே நேரா அதிகாரிங்க கிட்ட போயிட்டு, சார் சார், எங்களை சீக்கிரம் வந்துட்டு செல்லுக்குள்ள பிடிச்சு போடுங்க சார். அதிகாரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, உங்க மேல எந்த தப்பும் இல்லாம உங்களை எப்படி பிடிச்சு போட முடியும்? இங்க பாருங்க, தேவையில்லாம என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்ல. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சார் சார், தயவு செஞ்சு எங்களை பிடிச்சு உள்ளார போடுங்க சார், நாங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம் சார், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு அதிகாரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? அதான் உங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபணம் ஆகிருச்சுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? உங்க மேல எந்த தப்பு இல்ல, சண்முகம் வந்துட்டு சரண்டர் ஆகி ஆயிட்டாரு அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க தான் அவனை சரண்டர் ஆக சொன்னோம், நாங்க தப்பிச்சு போறதுக்காக. இப்ப நாங்க எங்களோட தப்ப உணர்ந்துட்டோம். நாங்க தான் கோவில்ல ஆபத்தான பொருளை வச்சதே, எங்க 3 பேரையும் சீக்கிரம் கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அதிகாரி இத பாத்துட்டு, அப்போ 3 பேரும் சேர்ந்து பொய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்ல. அதுக்கு வில்லே சொல்றாங்க, ஆமா சார், நாங்க 3 பேரும் தப்பிச்சு போறதுக்காக தான் அப்படி சொன்னோம், தயவு செஞ்சு எங்களை பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த அதிகாரி சொல்றாங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பொய் சொல்லி இருப்பீங்க, இனிமே உங்க 3 பேருக்கும் ஜாமீன் கிடைக்கிறது கூட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. சோ இத பாத்துட்டு சண்முகம் வெளியில வராரு. சண்முகம் நேரா காளியம்மாளை பார்த்து, என்ன மேடம், காசு தரேன்னு சொன்னீங்க, கடைசியில ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க? காளியம்மா சொல்றாங்க, டேய் போடா அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப சோகமா வெளியில வராரு. அதிகாரி நேரா சண்முகத்தை பார்த்து, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாரும் காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் தப்பான முடிவு எடுக்காதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, அது ரொம்ப பாதிக்கப்படும், சரியா? உடனே சண்முகமும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த சண்முகத்தோட ஒய்ஃப் வந்து நிக்கிறாங்க, ஹீரோவும் நிக்கிறாரு. சண்முகத்தோட ஒய்ஃப் நேரா சண்முகத்தை பார்த்து, இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கும் இந்த மாதிரி யாரோ பண்ண தப்புக்கு நீங்க பாட்டுக்கு வந்து நிக்கிறீங்க, இதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, நம்மளோட குடும்பம் தான். நல்ல வேலை, தம்பி வந்துட்டு நீங்க எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாரு, இல்லைன்னா என்ன ஆகிருக்கும்? காசுக்காகவே அப்படி பண்ணுவீங்க? நான் போயிட்டு தம்பி கிட்ட விஷயத்த சொன்னதோட தம்பி நல்ல வேற உங்களை வெளியில கொண்டுட்டு வந்துட்டாரு. ஹீரோ நேரா சண்முகத்தை பார்த்து, இங்க பாருங்க, பணத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்காக இப்படி தப்பானவங்களுக்கு துணை போகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைவோ அது எங்க கிட்ட வந்து சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க நல்ல விதத்துல ஏதாவது உதவி பண்றோம். அவரு சொல்றாரு, சரிங்க என்ன, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணு நேரா ஹீரோ கிட்ட, ரொம்ப நன்றி சார், என் புருஷனை காப்பாத்திட்டீங்க, அவரு மட்டும் உண்மை நிரூபிக்கப்பட்டிருந்தா அவங்க கண்டிப்பா காசும் கொடுக்க மாட்டாங்க, இவர் ஏமாந்துதான் போயிருப்பாரு, இவரால என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஹீரோ சொல்றாரு, சரி சரி, இதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரு, நீ கவலைப்படாம போ. இதை கேட்டதும் அந்த பொண்ணும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அங்க அதிகாரிங்களை பார்க்க வராங்க. சிவனாண்டி ஹீரோவை பார்த்துட்டு, இந்த வந்துட்டானே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, என்ன சொன்ன, சுலபமா வந்துட்டு வெளியில வந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, நீ ரொம்ப தைரியமான ஆளாச்சு, முடிஞ்சா இப்ப வெளியில வா அப்படின்னு சொன்னதும் காளியம்மா ஷாக் ஆகுறாங்க. இங்க பாருடா டிரைவர், நீ ரொம்ப ஓவரா பண்ற. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொடுக்கத்த பார்த்த, உன்னை நான் சும்மா விடுவேன்னு பாத்தியா அப்படின்னு. இது கேட்டதும் அந்த காளியம்மா சொல்றாங்க, இங்க பாருடா, எனக்கு தண்டனை முடிஞ்சு நான் வெளியில வந்துட்டோட உனக்கும் அந்த ஈஸ்வரியோட குடும்பத்துக்கும் ஆப்பு வைக்காம இருக்க மாட்டேன்.
அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இனிமே என் அத்தையோட குடும்பத்துக்கு உன்னால ஏதாவது பாதிப்பு வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். காளியம்மா சொல்றாங்க, நான் வெளியில வந்து தொட கண்டிப்பா அந்த ஈஸ்வரிய காலி பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் அத்தைய உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க சார், இவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு யாரு ஜாமீன் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க விடாதீங்க. அவரு சொல்றாரு, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம், இங்க கவலைப்படாம போங்க சார். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்போ ஒரு அதிகாரி நேரா ஹீரோவை பார்க்க, ஹீரோ நேரா அந்த அதிகாரிய பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்க விஷயத்த சொன்னதுனாலதான் என்னால டக்குன்னு இத பண்ண முடிஞ்சிச்சு. அதிகாரி சொல்றாரு, சார், இந்த ஊருக்கே அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆள இப்படி வெளியில நம்ம சுலபமா விடக்கூடாது சார். இதனால பெரிய ஆபத்து கூட வர இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட உடனே சொல்லிட்டேன். இதை கேட்டதும் ஹீரோவும் சரிங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, அந்த 3 பேரும் ரிலீஸ் ஆகிட்டதா கேள்விப்பட்டேனே, அதுக்கு தயா சொன்ன ஊர் மக்கள் முன்னாடி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? அவங்க 3 பேரும் சட்டத்துல இருக்கிற பல வழிகளை பயன்படுத்தி வெளியில வந்துருவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அவங்க மறுபடியும் அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தாச்சு. அவங்க மறுபடியும் வெளியில வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டி சொல்றாங்க, என்னையா பேராண்டி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா பாட்டி, அவங்க 3 பேருக்கும் கடுமையான தண்டனை உண்டு. சோ நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களால இனிமே அத்தியோட குடும்பத்துக்கு எந்த விதத்திலயும் பாதிப்பு வராது. அவங்க 3 பேரும் பண்ண தப்புக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆவாங்க. இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு நேரா சாமியை கும்பிடுறாங்க. அந்த காளியம்மனால இனிமே ஈஸ்வரியோட குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வரப்போறது இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மயில வந்துட்டு வீட்டுல நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அங்க சந்திராவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கு. சந்திரா வந்துட்டு நேரா அவங்க அக்கா கிட்ட, இங்க பாருக்கா, நீ என்ன முடிவு எடுக்க போற? உன் பொண்ணோட கழுத்துல தாலி கிடக்கு, அதுவும் அந்த டிரைவர் பைய கட்டினது. பேசாப்ல உன் பொண்ணுக்கு 2வது கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, பொசுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் நம்மளால முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ரேவதிக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் விவாகரத்து ஏற்பாடு பண்ணணும். அப்படி விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டா கூட நம்ம சுலபமா நம்மளோட வேலைய பார்க்கலாம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா அவ்வளவுதானே, நாளைக்கு நான் தேவையான அதிகாரிகளை கூப்பிடுறேன். அவங்க வந்ததோட நம்ம பொண்ணு ரேவதிய கையெழுத்து போட சொல்லு. அவ உன் பேச்ச மீற மாட்டா, கண்டிப்பா கையெழுத்து போட்டுதானே ஆகணும். அவ கையெழுத்து போட்டுட்டா அதுக்கப்புறம் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் எந்த வகையிலயும் சம்மந்தம் இருக்காது. 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா கல்யாணமும் ரொம்ப நல்லபடியா நடக்கும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, நாளைக்கு லாயரை வர சொல்லி 2 பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இத மயிலு கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மயிலு நினைக்கிறாரு, ச்சே, அத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து தப்பான விஷயங்களை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த சின்னத்தை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மயிலுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. மயிலு நேரா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இப்பதான்க்கா நீ என் பேச்ச கேக்குற. இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலில எந்த வகையிலயும் தப்பு நடக்காது பாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அப்படின்ட்டு. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியோட நினைப்புலயே இருக்காரு. நம்ம ரேவதி ஹீரோவோட நினைப்புல இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ இதனாலதான் ரேவதி கிட்ட நம்ம ரொம்ப பாசமா நடந்துகிட்டா கண்டிப்பா ரேவதியால நம்மள மறக்க முடியாது. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும் பொழுது ஒரே பண்ணுவா அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஹீரோ ரேவதியை விட்டு விலகி போயிட்டே இருந்தாரு. ஆனா நம்ம ரேவதி வந்துட்டு ஹீரோவை ரொம்பவே டீப்பா லவ் பண்ணதுனால நம்ம ஹீரோ லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு நேரா ரேவதி கூட வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. இந்த நேரத்துலதான் ஹீரோ பத்தின விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. இதனாலதான் இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.